இப்பெல்லாம் சில பேரு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லாயலா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் அப்படியே நீங்க கொஞ்சம் டைம் மிஷின் எடுத்துட்டு ஒரு 5-6 வருஷம் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ஏதோ ஒரு டியூஷன் சென்டர்லயோ இல்ல ஏதோ ஒரு காம்படிஷன்லயோ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையும் பார்த்திருப்போம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். போன் பேசிருக்க மாட்டோம், அவங்க நம்பர் வாங்கியிருக்க மாட்டோம். பட் நெக்ஸ்ட் இயர் இந்த காம்படிஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூனோ வாட் நம்ம சைட் அடிக்கிறதுக்கே அவ்வளவு லாயலா இருந்த கேங். பட் இப்போ ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் கேக்குறேன். என்னது ஏதோ ஒரு பொண்ணு நீயா நான் பேசிப்பா ஃபிளிங், அதுக்கப்புறம் பெஞ்சிங், அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்ஷிப். சத்தியமா இந்த பெஞ்சிங் ஃபிளிங்கு கூட நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த பெஞ்சிங் இன்னும் நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் மண்டையில நிக்கல. இதெல்லாம் கேட்கும் போது எதுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு போகணும்? வேணாம், கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியாவே சிங்கிளாவே சுத்திடலாம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தானா நம்ம பாடி தாங்காதுப்பா. சோ என்ன சொல்ல வர அப்படின்னா, லாயல்டி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இஃப் யாரையாவது கண்டுபிடிச்சீங்கன்னா ஓடி போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க. சரிங்களா? பாய்.